My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்காக இருக்கட்டும் அல்லது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு மாணவருக்கு ஒரு பர்டிகுலர் கல்லூரி கிடைத்ததுக்கப்புறம் ரெண்டாவது சுற்றில் செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் போக முடியுமா, அதாவது ஆல்ரெடி இருக்கிற காலேஜை விட ஒரு பெட்டர் சாய்ஸுக்கு என்னால் மூவ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்குரிய பாசிபிலிட்டியை தான் நம்ம ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நிறைய மாணவர்களுக்கு சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதில் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா முகமது ஹுசைன் அப்படிங்கிற பர்சனுடைய ஒரு கொஸ்டின், குட் எக்ஸ்ப்ளனேஷன் சார், மை டவுட் இஃப் ஐ காட் அ காலேஜ் allotment as per my choice fully in the first round, but I want to get a better college so I can participate in the second round, what we have to do, explain அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நிறைய மாணவர்களுக்கு இந்த சந்தேகம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரீஅலாட்மெண்ட்னா என்ன, அந்த ரீஅலாட்மெண்ட்டில் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அந்த ரீஅலாட்மெண்ட்டில் எதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ ஒரு வேளை நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அட் சேம் டைம் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களையும் போய் சேரும். ஸோ முதல்ல மெடிக்கல் கவுன்சிலிங்கில் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன். ஆஃப்டர் திஸ் இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரவுண்ட் 1 அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இப்போ இந்த ரவுண்ட் 1ல் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க போகிறீங்க. உங்களுடைய சாய்ஸஸ் தான். நீங்கள் உங்களுக்கு எந்த கல்லூரி வேணுமோ, எந்த வரிசையில் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா சாய்ஸஸ் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் சாய்ஸ் ஃபில்லிங் நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஸோ முதல்ல இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கல்லூரி உங்களுக்கு கிடச்சிருக்குது அண்ட் இந்த கல்லூரி உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் அக்செப்ட் இட். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடைச்ச காலேஜ், இந்த ரிசல்ட்டில் உங்களுக்கு ஒரு கல்லூரி அலாட் ஆகிருக்கும்ல, எக்ஸ் ஆர் ஒய் அப்படிங்கிற ஏதோ ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கும். அந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருச்சு, அது உங்களுக்கு பிடிச்ச கல்லூரி, நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரி தான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம், அக்செப்ட் அண்ட் ஜாயின். இது நம்ம இன்ஜினியரிங் டேர்ம்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஆல் இண்டியா கோட்டா அண்ட் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரெண்டையும் மேர்ஜ் பண்ணி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின் நீங்கள் வந்து அந்த கல்லூரியை சேர்ந்துக்கலாம். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுங்கள், ஃபீஸ் பே பண்ணுங்கள், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுங்கள் அண்ட் அந்த கல்லூரிக்கு போய் நீங்கள் உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத நீங்கள் செய்திடலாம். இப்போ ரவுண்ட் 1 அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இந்த ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடைத்த கல்லூரி பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் இங்கே ஜாயின் பண்ண போகிறீங்க. இப்போ ஒருவேளை எனக்கு வந்து அதை விட பெட்டர் சாய்ஸ் எனக்கு வேணும், நான் வந்து செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, you can accept and join and inform the college and then you can go for upgradation. இப்போ இதுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கிடச்ச காலேஜ் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்க, ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து அதே கல்லூரியில் சேர்ந்துட போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு அக்செப்ட் இட் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஜாயின் இன் தட் காலேஜ். ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜ் எனக்கு பிடிக்கல, அதை விட பெட்டர் காலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அந்த கல்லூரியில் நீங்கள் ஓரல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுத்தா போதும். ஓரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும், கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் த செகண்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ண போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் த செகண்ட் ரவுண்ட் அண்ட் இந்த ரவுண்டுக்கு யூ ஆர் கோயிங் டு கிவ் எ ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங். செகண்ட் ரவுண்டில் நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் கொடுத்ததை போலவே செகண்ட் ரவுண்டில் எந்தெந்த கல்லூரிகளெல்லாம் கிடைத்தா நீங்கள் போய் சேர்ந்துடுவீங்களோ அந்த கல்லூரிகளை மட்டும், எல்லா காலேஜஸையும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. செகண்ட் ரவுண்டில் நீங்கள் எந்த காலேஜ் எதிர்பார்க்குறீங்களோ அந்த காலேஜை மட்டும் நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டோடைய ரிசல்ட் வந்துடும். தென் உங்களுக்கு பிடித்த கல்லூரி கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த காலேஜில் போய் சேர்ந்துக்கலாம். ஒருவேளை எனக்கு வந்து எதிர்பார்த்த காலேஜ் எனக்கு கிடைக்கல, இந்த ரிசல்ட் வந்து எனக்கு உங்களுக்கு பிடித்த கல்லூரி அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் வந்து உதாரணத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் இருக்கிறீங்க, பிஎஸ்ஜி கிடச்சா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறீங்க, பிஎஸ்ஜி கிடச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க, ஜாயின் பண்ணிவிடுவீங்க, சந்தோஷமாக இருக்கலாம். ஒருவேளை பிஎஸ்ஜிக்கு பதிலாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கேஎம்சிஎஸ் போட்டிருக்கிறீங்க அல்லது திருச்சி எஸ்ஆர்எம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எஸ்ஆர்எம் கிடச்சிருச்சு அப்படின்னா தென் இந்த எஸ்ஆர்எம் கல்லூரியில் தான், திருச்சி எஸ்ஆர்எம்மில் தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா சேர வேண்டியிருக்கும். இல்லைன்னு சொன்னால் உங்களால் திரும்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடச்சது இல்லையா, இந்த ரவுண்ட் 1க்கு ஒரு காலேஜ் கிடச்சி நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க, ஜாயின் பண்ணீங்கல்ல, இந்த காலேஜுக்கு நீங்கள் திரும்பி போக முடியாது. அப்போது நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஃபஸ்ட்டே உட்காந்து யோசித்து முடிவு பண்ணிவிட்டு எந்த கல்லூரிகளெல்லாம் கிடைத்தா கட்டாயம் சேர்ந்துடுவீங்களோ அந்த காலேஜஸை மட்டும் லிஸ்ட்டில் போடுங்க. இன்கேஸ் எஸ்ஆர்எம்மில் நீங்கள் சேர மாட்டீங்க,
அப்படின்னா எஸ்ஆர்எம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்காதீங்க. இது வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஸ் கவர்மெண்ட் காலேஜஸில் 37 கல்லூரிகள் இருக்கு இல்லைங்களா? இந்த 37 கல்லூரிகளில் ஏதாவது ஒரு கல்லூரி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நீல்கிரிஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அங்கே சேரவே மாட்டேன் அப்படின்னா அதை கொடுக்காதீங்க. எந்த காலேஜில் சீட்டு கிடச்சா நீங்கள் சேர மாட்டீங்களோ, உறுதியாக இருக்கிறீங்களோ அந்த காலேஜை கொடுக்காதீங்க. ஏன்னா ஒருவேளை நீங்கள் கொடுத்துருந்தீங்க அண்டு உங்களுக்கு பை சான்ஸ் நீல்கிரிஸே அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் 1ல் நீங்கள் அக்செப்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணீங்க இல்லையா, இந்த சீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். யூ வில் நாட் பி ஏபிள் டு கோ இன் டு த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டுக்கு திரும்ப போக முடியாது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒருவேளை பிஎஸ்ஜியோ கேஎம்சிஹெச்சோ நீங்கள் சாய்ஸஸ் கொடுக்குறீங்க, அந்த 2 கல்லூரியும் கிடைக்கலன்னா வாட் எவர் த காலேஜ் தட் யூ ஆர் ப்ரெசென்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருந்துச்சோ அந்த காலேஜ்லேயே நீங்கள் எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது கன்டினியூ பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி பெனால்ட்டி. உங்களுக்கு சீட்டு கிடச்சதுன்னா நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டில் போகலாம். சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் திரும்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடச்ச அதே காலேஜில் உங்களுடைய சீட்டை நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை இந்த வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் பார்க்க போகிறோம். ஆல் இண்டியா கோட்டாலையும் ப்ராசஸ் ஒன்று தான். நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணிவிடுங்க. ஒருவேளை அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி அங்கே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிடும், ரிப்போர்ட் ஆயிரும். ஒருவேளை அந்த கல்லூரி பிடிச்சிருக்கு அண்ட் தென் பட் அதை விட பெட்டர் காலேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா சிமிலர்லி தமிழ்நாட்டில் செஞ்ச பெரிய நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் இந்த செகண்ட் ரவுண்டில் கிடச்ச காலேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்டினியூ பண்ணிக்கலாம். சேம் ப்ராசஸ் தமிழ்நாடு அண்ட் ஆல் இண்டியா கோட்டா ரெண்டுக்குமே ஒரே ப்ராசஸ் தான். தமிழ்நாட்டில் ஓவரால் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும், கொடுக்காம கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சு. ஆனால் ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுத்தே ஆகணும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வித்தவுட் இன்ஃபார்மிங் யூ கேனாட் பார்ட்டிசிபேட் இன் த செகண்ட் ரவுண்ட் இன் ஆல் இண்டியா கோட்டா. ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா வில்லிங்னஸ் கொடுக்கணும். வில்லிங்னஸ் டு பார்ட்டிசிபேட் இந்த செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நம்மளால் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சீட்டு கிடச்சிதுன்னா அதில் சேர்ந்துக்கலாம். சீட்டு கிடைக்கலன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன காலேஜ் கிடச்சோ அதே இதில் சேர்ந்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்ச காலேஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்ச காலேஜ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்ச காலேஜ்லேயே சேர்ந்துட்டீங்க அப்படின்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். ஒரு வேளை சேராமல் போனால் அதை நம்ம ஃப்ரீ எக்ஸிட்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நாட் அ வைஸ் டிசிஷன். ஏன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எதனால் இது வைஸ் டிசிஷன் கிடையாது, நல்ல முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்குது. உதாரணத்துக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அண்ட் இந்த காலேஜில் நீங்கள் விருப்பப்பட்டால் என்ன பண்ணிக்கலாம், சேர்ந்துக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, யூ ஆர் சூஸிங் டு கிவ் இட் அஸ் அ ஃப்ரீ எக்ஸிட்டில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நினைக்கிறீங்க. இப்போ இந்த ஃப்ரீ எக்ஸைட்டில் விடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கல்லூரியில் உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போயிடும். அண்ட் செகண்ட் ரவுண்டில் இந்த கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அங்கே வேக்கன்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சியை பொறுத்து இருக்குது. ஆனால் இந்த பெஸ்ட் டிசிஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எதை சார் அப்போ வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம், எதை பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், அக்செப்ட், ஜாயின் அண்ட் கோ ஃபார் ரீஅலாட்மெண்ட். இதுதான் வந்து இருக்கிறதுலே நல்ல ஒரு முடிவாக இருக்கும். நான் சஜஸ்ட் பண்ணுறதும் அதுதான். ஏன் அப்படின்னா, யூ வில் ஹாவ் எ சீட் இன் த ரவுண்ட் 1. ரவுண்ட் 1ல் உங்களுக்குன்னு ஒரு சீட் இருக்கும். உங்கள் பேரில் எம்பிபிஎஸ் சீட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த சேர்றது அப்படின்னாலே நீங்கள் டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு அண்ட் ஆல் த அதர் ஃபீஸஸ் இது எல்லாமே சேர்ந்து நீங்கள் பே பண்ணி காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணால் தான் அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அலாட்மெண்ட் ஆர்டரை மட்டும் டவுன்லோட் பண்ணால் அது கம்ப்ளீட் ஆனதாக அர்த்தம் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் எல்லா ஃபீஸையும் பே பண்ணால் தான் அங்கே உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்படி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் 2ல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒருவேளை ரவுண்ட் 2ல் சீட்டு கிடச்சா நீங்கள் அங்கே போயிட போகிறீங்க. இன்கேஸ் ரவுண்ட் 2ல் சீட்டு கிடைக்கல அப்படின்னா அகைன் ரவுண்ட் 1ல் உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்டினியூ பண்ணிக்கலாம். அப்போது இந்த வருஷமே நான் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் அப்படிங்கிறது போகலாம். இல்லை நான் ரிஸ்க் எடுக்கணும்னு விரும்புகிறேன், நான் வந்து ஐம் எய்மிங் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆர் ஐம் எய்மிங் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்ற மாதிரி சில கேட்டகரி இருக்கும்ல, உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா. ஒருவேளை அந்த சீட்டு கிடைக்கலன்னா ஐ எம் ரெடி டு கோ ஃபார் தேர்ட் ரவுண்ட். மாப்பப் ரவுண்ட் போகிறேன், மாப்பப் ரவுண்ட்லையும் கிடைக்கலன்னா ஸ்ட்ரே ரவுண்ட் போகிறேன், ஸ்ட்ரே ரவுண்ட்லையும் கிடைக்கலன்னா அடுத்த வருஷம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கிறவங்க
என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃப்ரீ எக்ஸிட்டை கொடுத்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேக்கன்சி வந்துச்சுன்னா கிடைக்கும், வேக்கன்சி வரலைன்னா கிடைக்காது. ஏன் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்சர்டைன் ரவுண்ட். இந்த ரவுண்ட் 2 அப்படிங்கிறது வந்து இதனுடைய வேக்கன்சி எங்கேருந்து சார் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைத்ததுக்கப்புறம் எத்தனை மாணவர்கள் அங்கே சேராமல் போகிறாங்க, அப்போது நாட் ஜாயின்ட் எத்தனை பேர், இதை பொறுத்து தான் வேக்கன்சிங்கிறது கிரியேட் ஆகும். நாட் ஜாயின்ட் எப்படி வரும், ஒன்று அவனுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சிருக்கணும், அல்லது வேறு ஏதாவது அதர் கோர்சஸ் அவன் போயிருக்கணும். அதர் கோர்சஸ் போகிறதுக்குரிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைத்தவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, நாட் ஜாயின்ட் கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க. ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் கோட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஃபீஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மேபி சேராமல் போகலாம். கவர்மெண்ட் காலேஜில் கண்டிப்பாக யாரும் சேராமல் போகிறதுக்குரிய வாய்ப்புங்கிறது சுத்தமாக இல்லை. ஏன்னா 18,000 தான் ஃபீஸு. கவர்மெண்ட் காலேஜுக்காக தானே எல்லாருமே போராடுறோம். இப்போ சீட்டு கிடச்சவங்க யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அதை விட பெட்டர் சாய்ஸ் ஏதாவது கிடச்சாதான் அதை விட்டுட்டு போவாங்க. அப்போ செகண்ட் ரவுண்டுக்கு வேக்கன்சி எப்படி வரும், யாராவது மாணவர்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 200 பேர் தமிழ்நாட்டில் இருந்து ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 200 சீட் வேக்கன்சியாக வரும். இந்த 200க்கு பதிலாக 100 பேர் தான் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்தாங்கன்னா 100 வேக்கன்சி தான் வரும். யாருமே எடுக்கலைன்னா செகண்ட் ரவுண்டில் வேக்கன்சியே வராது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். இப்போது ரெண்டாவது இது என்னென்னா நாட் ஜாயின்னால ஒன்று வருது இல்லையா, அதே மாதிரி செகண்ட் இது என்னென்னா இந்த ரீஅலாட்மெண்ட். இந்த ரீஅலாட்மெண்ட்னால விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இந்த விர்ச்சுவல் வேக்கன்சினா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அங்கே வேக்கன்சி கிடையாது, ஒரு மாயமான வேக்கன்சி. எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து உதாரணத்துக்கு எக்ஸ்ன்னு ஒரு காலேஜ் இருக்குது, ஒய்ன்னு ஒரு காலேஜ் இருக்குது, இசட்னு ஒரு காலேஜ் இருக்குது. இந்த எக்ஸில் 150 பேர் சேர்றாங்க, 100 பேர் சேர்றாங்க, இங்கே ஒரு 100 பேர் அண்ட் இங்கேயும் ஒரு 100 பேர் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதில் இந்த 100 பேர் சீட்டில் ஒரு 20 பேர் எக்ஸில் ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க, ஒய்யில் 10 பேர் ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க, இசட்டில் ஒரு 5 பேர் ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க. இப்போது விர்ச்சுவல் வேக்கன்சி என்னென்னா, இந்த எக்ஸுங்கிற காலேஜில் ஆக்சுவல் வேக்கன்சிங்கிறது எதுவுமே இல்லை. ஏன்னா 100 பேரும் சேர்ந்துட்டாங்க, யாருமே சேராமல் போகலை. ஆனால் 20 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு வந்து நான் வந்து ரீஅலாட்மெண்ட் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒய்யில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் ரீஅலாட்மெண்ட் போகிறாங்க, இசட்டில் 5 பேர் போகிறாங்க. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 35 சீட்டு விர்ச்சுவல் வேக்கன்சியாக நமக்கு வரும். இந்த விர்ச்சுவல் வேக்கன்சினால் மேபி ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கலாம். யார், இந்த 5 பேர் ஒன்று இந்த காலேஜுக்கு போகலாம் அல்லது இந்த காலேஜுக்கு போகலாம். அதே மாதிரி இந்த 20 பேர் இந்த காலேஜுக்கு போகலாம் அல்லது இந்த காலேஜுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரீஅலாட்மெண்ட்டில் நடக்கலாம். இப்போது விர்ச்சுவல் வேக்கன்சியை மட்டுமே வச்சுட்டு அதை மட்டும் நம்பிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ எக்ஸிட்டுங்கிறத கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ வைஸ் டிசிஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். உங்களுடைய கருத்துக்கள் இது ஒரு வேளை இது எங்களுக்கு புரியலை, இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்முடைய வீடியோ பார்க்குற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ படிப்புகள் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.